வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அபிராமி அந்தாதி 8வது பாடலை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோங்க. ரொம்ப நிறைய லாங் கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோம். அதாவது காசி, அயோத்தியா, பிரயாக்ராஜ், அப்புறம் திரிவேணி சங்கமம் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்தவங்க. காசி விஸ்வநாதர் கோயில், அப்புறம் அன்னபூர்ணி அம்மன் கோயில், விசாலாட்சி அம்மன் கோவில், எல்லா கோவிலும், சோழி அம்மன் கோவில் எல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு இப்போதாங்க நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம். அதனால இனிமேல் ரெகுலராக வரும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம். அந்த வீடியோஸ் ஊருக்கெல்லாம் போனோம் இல்லையா, காசி, அதெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அபிராமி அந்தாதி பாடல் 8வது பாடல் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். புக்கு இருக்கிறவங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. பாடலுடைய பொருளும் நம்ம கற்றுக்கலாம். நம்ம பாடலும் கற்றுக்கலாம். அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக நம்ம பாடலாம். பாடுறதுக்கும் நமக்கு ஆர்வம் இருக்கும் இல்லையா. இப்போ மனப்பக்குவம் வளரணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி 8வது பாடலை பாடலாம். அதாவது அபிராமி அந்தாதியை பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனைக்கும் ஒரு உங்களுடைய வேண்டுதலுக்கும் ஒரு பாடல் இருக்குங்க. அதை தினம்தோறும் பாடி வந்தால் உங்களுக்கு பலன் கைமேல் உடனே கிடைக்குங்க. இன்னைக்கு மனப்பக்குவம் வளரணும் அப்படின்னா இந்த அபிராமி அந்தாதி பாடலை நம்ம பாடணுங்க. சரி, வாங்க பாடலுக்குள்ள போலாம். மனப்பக்குவம் வளர. சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம் அரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோர் சுந்தரி கைத்தல தாழ் மலர்ந்தாள் என் கருத்தவளே. அதாவது அபிராமி அந்தாதியின் 8வது பாடல் என்ன பொருள் தருகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த பாடல்ல பார்த்தோம்னா சுந்தரி எந்தை துணைவி அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த சொற்களுக்கு பேரழகு அப்படின்னு சொல்லலாம். பேரழகு கொண்டவளே மற்றும் என் தந்தை சிவபெருமானின் மனைவியே அப்படின்னும் பொருள். உலக பற்றுகளை நீக்கி பக்தியை பெருக செய்யும் அன்னை அபிராமியின் மலர்பாதங்களை என் சிந்தையில் எப்போதும் உன்னை என்று அபிராமி பட்டர் இப்பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என்னுடைய மனதுல என்னைக்குமே அபிராமி அன்னையின் பேரழகும் மற்றும் சிவபெருமானின் மனைவியான அபிராமி அந்தாதி, அதாவது அபிராமி தேவியின் திருப்பாதங்கள் மற்றும் சிவபெருமானின் பாதங்களை என்னுடைய மனதில் என்றும் நான் சிந்தையில் வைத்திருப்பேன் அப்படின்னு அபிராமி பட்டர் இப்பாடல் மூலம் கூறியிருக்கிறாருங்க. அதான் இந்த பாடலுடைய கருத்து. இப்போ 8வது பாடலின் முழு வரிகளை நம்ம பார்த்தோம் இல்லையா. பாடலும் நம்ம கத்துட்டோம். இப்போ இதோடைய சொல் பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுந்தரி அப்படின்னா பேரழகு, மங்களமான வடிவம் கொண்டவள் அப்படின்னு சொல்லலாம். எந்தை துணைவி அப்படின்னா எனது தந்தை ஆகிய சிவபெருமான், என்னுடைய தந்தை சிவபெருமான் என்னுடைய தந்தை சிவபெருமானின் இணையான துணைவி, அதாவது மனைவி அப்படின்னு இங்க கூறுகிறார். மற்றும் என் பாசத்தொடரை எல்லாம் அரி அப்படின்னாக்க என்னை சுற்றியுள்ள அனைத்து பந்த பாசங்களையும் உலகில் பற்றுக்களையும் அறுத்து அழித்து அருள்வாள் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிந்துர வண்ணத்தினால் அப்படின்னா குங்குமம் போன்ற செந்தூரம் போன்ற
சிவந்த மேனி கொண்டவள். அபிராமி அம்மன்னாலே சிகப்பு நிறத்தில், அதாவது குங்குமம் போன்ற செந்தூரம் போன்ற சிவந்த திருமேனி கொண்ட அபிராமி அம்மையே அப்படின்னு இந்த வரிகள் கூறுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா மகிடன் தலைமேல், அது மகிஷாசுரன் என்ற அரக்கனின் தலையின் மீது கால் பதித்து நின்றவள். அதாவது மகிஷாசுரனுடைய அரக்கன், கொடிய அசுரன் இல்லையா, அரக்கன் இல்லையா மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரன் அரக்கன் மீது தலை மீது காலை பதித்து நிற்கின்ற அம்மனே அப்படின்னு இந்த பாடல் வரிகள்ல குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது பார்த்தோம்னா, அந்தரி, ஆகாயத்தில் இயங்குபவள் அல்லது எங்கும் வியாபித்திருப்பவள். அந்தரி, எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அம்மனே, ஆகாயத்தில் இயங்குகின்ற அம்மனே, தாயே அபிராமி அம்மனே. நீலி அப்படின்னா நீல நிறமான கழுத்தினை கொண்டவள் அல்லது நீல நிற மேனி உடையவள் அபிராமி அம்மனே. அடுத்தது அழியாத கன்னிகை, என்றும் மாறாத இளமையும் அழிவற்ற தன்மையும் கொண்ட கன்னி தெய்வம் தாயே அபிராமி அம்மா தாயே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அடுத்தது ஆரணத்தோன் கந்தரி, வேதங்களை அருளிய பிரம்மாவின் சிந்தையில் அல்லது வாக்கிற்கினியவள். வேதங்களை அருளிய பிரம்மதேவன் இருக்கிறார் இல்லையா, பிரம்மாவின் சிந்தனையில், அவருடைய சிந்தையில் அல்லது வாக்கில், அதாவது வாக்குல இருக்கின்ற அபிராமி அம்மை தாயே. அடுத்தது கைத்தளத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே, கைகளில் ஏந்திய மலர்களை போன்ற அந்த திருவடிகள் எப்போதும் என் சிந்தனையில் நினைவிலும் உள்ளன. அதாவது என்னுடைய கைகள்ல மலர்களை போன்ற அம்மனுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, பாதம் இருக்கு இல்லையா, எப்போதும் என்னுடைய நினைவில் சிந்தனையில் எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற தாயே. என்னுடைய இரு கரங்களையும் அதாவது மலர்கள், பூ மாதிரி இருக்கின்ற, பூ மலர்கள் போன்று இருக்கின்ற அம்மனுடைய திருப்பாதங்கள், பொற்பாதங்கள், அம்மனுடைய திருவடிகள் எப்போதும் என்னுடைய சிந்தனையில் என்னுடைய நினைவில் இருக்கின்ற அபிராமி அம்மன் தாயே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அதாவது இந்த பாடல் வரிகள் மூலம் அபிராமி பட்டர் இந்த பாடலை அவர் இயற்றிருக்கிறார். இந்த பாடல் மூலம் அபிராமி அம்மனை பாடி போற்றி புகழ்ந்திருக்கிறார். இந்த 8வது பாடல் அருமையான பாடல். அதாவது அபிராமி அந்தாதியின் 8வது பாடல் யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு மனப்பக்குவம் வளரும், மனம் பக்குவம் அடையுமா. சும்மா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மனம், குழம்பிக் கொண்டிருக்கிற மனம் வேதனையில் ஆழ்ந்திருக்கிற மனம், துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற மனம், மற்றும் பொறாமை குணம் பட்டிருக்கின்ற மனம், மற்றும் போட்டிகள் நிறைந்த உலகம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கின்ற மனம் எல்லா மனம் அவர்களுடைய பக்தர்களுடைய மனம் மனப்பக்குவம் வளரணும். அப்படின்னா இந்த அபிராமி அந்தாதி 8வது பாடலை நம்ம பாட 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 நமக்கு மனப்பக்குவம் அடையும், நமக்கு மனப்பக்குவம் வளரும். நமக்கு இதெல்லாம் பக்குவம் இல்லையோ, மனப்பக்குவம் இல்லையோ, நமக்கு அதுல மனப்பக்குவம் அடையும். நமக்கு வயது ஆக ஆக நமக்கு தானாவே மனப்பக்குவம் அடையணும் இல்லையா. அப்படி அடையாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற மனம், உள்ளிருக்கின்ற மனம், நம்ம தேகம் கிடையாது, தேகம் வேற, உள்ளுக்குள் இருக்கின்ற ஆன்மா மனம் வேற. அந்த உள்ளுக்குள்
நமக்குள் இருக்கின்ற அந்த மனம் வந்து நமக்கு பக்குவம் அடையணும், மனப்பக்குவம் வளரணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி 8வது பாடலை நம்ம தினம்தோறும் பாடி வந்தால் நமக்கு கண்டிப்பாக மனம் பக்குவம் அடையும், ஒரு நல்ல தெளிந்த மனநிலை நமக்கு கிடைக்குங்க. அபிராமி அந்தாதியில வந்து ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு பாடல்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குடும்ப கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு, உயர் பதவி கிடைக்கணும்னா பாடல் இருக்கு, மனக்கவலை நீங்கணும்னா பாடல் இருக்கு, அப்லோடு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அப்லோடு பண்ணியாச்சு. மந்திர சித்தி பெறணும் அப்படின்னாலும் நம்ம வந்து 6வது பாடல் அப்லோடு பண்ணியிருக்கோங்க. 7வது பாடல் அபிராமி அந்தாதி வந்து மலையென வரும் துன்பம் வந்து பனி போல் நீங்கணும் அப்படின்னா துன்பம் வந்து நமக்கு நீங்கணும் இல்லையா, பனி போல. அதுக்கு நம்ம என்ன பாடலை பாடணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி 7வது பாடல் பாடலாம். அதனுடைய அர்த்தம், விளக்கம் மற்றும் அதனுடைய பாடல் வரிகள் எல்லாம் வந்து நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த அபிராமி அந்தாதி பாடல் வந்து இப்போ ஆடி மாதம் இல்லையா, நீங்கள் தினம்தோறும் இந்த பாடல்களை பாடலாம். ஒவ்வொரு பாடலும் தினம்தோறுமே பாடலாம். பாடல் 1லிருந்தே நீங்கள் பாடலாம். உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு ஏற்றாற் போல் இந்த பாடல்கள் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்தும் பாடலாம். தொடர்ந்து 48 நாள் பாட 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 நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது புக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணி நோட் புக்களை எழுதி வச்சிருந்தும் நீங்க இந்த பாடலை பாடலாங்க. இது கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம், வீட்டில் தனிப்பட்ட முறையிலையும் பாடலாங்க. நன்றி, வணக்கம்.